So what's up guys, Kadikaradia is back and இந்த வாட்டி புதுசாக வந்து இன்ஸ்டா டிக்டாக் அதெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் ரீல் தான் அங்கே வரும். ஆனால் இந்த வாட்டி ஃப்ளிப் அண்ட் சில்க்கும் சேர்ந்து கதைக்கரடியாவும் யூடியூப்பில் தான் வெளியாக்க போகிறேன். ஏன்னா அது பல காரணங்கள்னால ஸோ ஒரேடியாக மர்ச் பண்ணிடலான்னு நினச்சி அது தனித்தனியாக அது உள்ளுக்கு போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஏன் தான் வந்து வீடியோ செஞ்சு நிப்பாட்டினேன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இங்கடா கதைக்கரடியாவை ஆளே காணோன்னு. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போமே. நான் ரொம்ப நாள் இந்த வீடியோலாம் எதுவுமே போஸ்ட் பண்ணாம செய்யாம இருந்திருப்பேன். ஓகே, அதுக்கு வந்து எனக்கு நடுவில் கொஞ்சம் டைம் வந்து தேவைப்பட்டுச்சு. ஓகே, சிம்பு சொல்லுமா பிட் ஸ்டாப் தேவைப்பட்டுச்சு. ஆனா திருப்பியும் மறுபடியும் வந்து செபஸ்டின் வந்துட்டான். ஓகே, இது முன்னாடி இந்த வீடியோ நான் பார்த்துருந்தீங்கன்னா செபஸ்டின் வந்திருப்பான். ரெண்டு மூணு படம்ல ஒண்ணு. ஓகே, என்ன இப்படி இது வந்து சும்மா இந்த லல்லபை விடுற கதைலாம் இல்ல, இது வந்து உண்மையான கதைகள். நான் கொஞ்சம் அழகா மாடிஃபை பண்ணி சொல்றேன். செபஸ்டியனே வந்து நேரடியா போயிட்டு சுத்தடி வாங்கின ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர ஊரெல்லாம் ஒன்ன பத்தி தான் பேசுறாங்க, எதுக்கு இதெல்லாம்? அதுதான் வந்து எங்க கதை. சொல்றாங்க, அது எனக்கு ரொம்ப ஆசை. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். அது என்னன்னா உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல என்னோட ஃபேவரட் லிஸ்ட்லயே இருந்துச்சு அது. எனக்கு இந்த ஸ்டோரி ஒண்ணு இந்த வாட்டி. அவனுக்கு எத்தனை ஸ்டோரி இருக்கு சார்? எனக்கு 2 ஸ்டோரி இருக்கு. 2 இருக்கு. இந்த வாரம் நம்ம தெரிஞ்ச கெஸ்ட் தான். யாரு கூப்பிட்டாலும் நிறைய பேர் இருக்காங்க வர்றதுக்கு, இருந்தாலும் நிறைய பேர் பிஸியா இருக்கனால செபஸ்டியனே வந்து கதை வேணும்னு சொல்லி கேட்டான். அதனால சரி பேய் கதை இருக்குன்னு சொன்னா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு, சான்ஸ் இல்லை, வாழ்க்கை போற ஒரு கெஸ்ட் தான், இதுல என்ன சான்ஸ் கொடுக்குறது. இந்த வாரம் சுவாரஸ்யமான எபிசோடா இருக்க போது பாருங்க. சொல்லு தம்பி கதைய. வணக்கம், என்ன பத்தி நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலி நான் வந்து ஒரு ஒர்க் விஷயமா ராத்திரி தான் பயணம் பண்றேன். எனக்கு மத்தியானம் சொல்லி உட்காந்துட்டு night prepare myself. Even night owl. Yes. I'm going to prepare பண்ணோம் workலாம். So pressure stress workலாம் நம்ம prepare பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ராத்திரி தான் போயிட்டு அந்த லொகேஷன் போயிட்டு ஹோட்டல் எடுத்துட்டு மறுநாள் தான் எனக்கு அந்த இடத்துல மீட்டிங். ஸோ வந்து அது வந்து நான் ராத்திரி நான் போயிடுவேன். எல்லாரும் எட்டியுமே வந்து சொல்றது மத்தியானமே போயிடுவாங்க. ஆனா நான் மட்டும் தான் ராத்திரி போவேன். ராத்திரி போயிட்டு நான் மத்தியானம் வீட்டுல இருந்துட்டு ராத்திரி போயிட்டு லைக் ஹோட்டல் எடுத்து காலையில தான் மீட்டிங். ஸோ பேசிக்கலி வந்து நான் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன். நான் ஒரு இடத்துக்கு போன வாரம் தான் லைக் போன வாரம் லைக் ஒரு 1 week பிஃபோர்லாம் கேமரா போயிருக்கேன். எவனாச்சும் கேமரா ராத்திரி போவானா? எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம தவறான முடிவுல என்னைக்குமே நம்ம தள்ளி போட்டு எடுக்கிறதே கிடையாது. சரி, தப்பான முடிவா இருக்கு, உடனுக்குடனே எடுத்துருவோம், இன்னைக்கு ஆரம்பிப்போம். உன் மூளையில ஓடுன விஷயத்துக்கும் நீ பண்ண இப்ப செயலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா இல்ல. இப்போ ஆள் இருக்காங்கடா, நாங்க தனியா போவாங்களா? நான் எல்லாருக்கும் தனியா தான் போவேன். எனக்கு யார்கிட்ட கேட்டுப்பாங்க, நான் எல்லாத்துக்கும் தனியா தான் போவேன். தெரியும், தனியா தான் நான் போன் எடுக்காம போறேன். Don't worry. Any problem? One call. Sharavana will appear. 2 days later. எங்க போயிட்டீங்க? எத்தனை தடவை போன் பண்றது? செந்தில், உன் போன் வரும்போது நான் சபரிமலை. ஆனா வந்து அது கொஞ்சம் போட்டோம். அண்ணனுக்கு ராத்திரி டிராப் பண்ணுவோம். ஆனா எப்படி சொல்றது, அன்னைக்கு ராத்திரி டிராப் மைண்ட் பீஸ்லாம் தனியா போறது ஒரு பீஸா இருக்கும். சத்தியமா தனியா இருக்கிறது கூட்டத்துல இருக்கிறதே ரொம்ப பெட்டர், பீஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு டிரைவ் வேற.
இந்த பினிங் ஏரியா தான் ரைஸ் ராத்திரி நீங்க போனீங்கன்னா லங்கா விசரி பினிங் பினிங் பங்கூர் பங்கூர் நம்ம ராத்திரி நைட்ல ட்ராக்ஸ் போக முடியாது. லைக் ஃபேர் எடுத்துட்டு தான் வந்து ட்ரை போக முடியாது. சாகத்துமா பின்னேங் லங்காவிங்க அது லங்காவிங்க பங்கூர்னு சொல்லுவாங்க சார். என்ன பங்கூரா டைப்பிங் டைப்பிங் லங்காவில டைப்பிங் டைப்பிங் அது பேர் மாத்துறாங்க. லங்காவி இங்க டைப்பிங் அட்ரா நன்றி வணக்கம். நம்ம இந்த டிரைவ்லாம் போகும்போது லைக் தனியா போகும்போது அந்த இடத்துல வந்து நல்லா இருக்கு. டைப்பிங் கூட அது ஒரு கேட்டகரியில இருந்தா, ஆனா வந்து ஒரு சில குறிப்பிட்ட பாட்டு இருக்கும் இல்ல டைப்பிங் ராத்திரி நான் பார்த்திருக்கேன். அது வந்து ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கதை நம்ம கேமரா எடுத்து சொல்லுவோம். ஏய் நீ சொல்லி நான் வந்து போன போக்கஸ் ஃப்ரீக்வன்சில சொன்னோம் இந்த மாதிரி வந்து ஒரு பெரியான இடம் தான் நம்ம வந்து நாவ கூட்டிட்டு போறோம். கேமரா இல்ல கேமரா தான் 100% அடிச்சு சொல்றேன். ராத்திரிலாம் எனக்கு நான் அந்த என்ன எங்க பார்த்தேன் பிடிப்பேன். ஓகே சோ கேமராலுக்கு வந்து நான் வந்து பிரின்சல் போயிட்டு இருக்கேன். லைக் நான் என்னோட ஹோட்டல் போயிட்டு இருக்கேன். ஆனா வந்து நான் வந்து ராத்திரில தான் போனேன். நான் ஒரு வீட்டுல இருந்து ஒரு 12 மணிக்கு கிளம்புனா ஒரு ஜேம் எல்லாம் மாட்டி போய் 12 மணிக்கு கிளம்புறீங்க? 12 மணிக்கு 12 மணிக்கு கிளம்புனேன். ராத்திரி வீட்டுல இருந்து 12 மணிக்கு லைக் நான் வந்து தண்ணி எல்லாம் வாங்கிட்டு சேவட்டை போயிட்டு தனிஷா விளையாண்டு 10 மணிக்கு கிளம்ப வேண்டியது நைட் 10 மணிக்கு லைட் தான். அப்போ நான் போய் பெட்ரோல் ஹவுஸ்ல போய் எண்ணெய் ஊத்திட்டு தொப்பெல்லாம் கட்சி முட்டை போறோம்ட்டு நான் வந்து இது ஹைவே எடுத்துட்டு பாதி தூரத்துல வந்து நீ வந்து ஒரு பாதி ஏற்றி விட்டுருச்சு. லைக் அது ஒரு காட்டு பாதையில ஏற்றி விட்டுருச்சு. காட்டு பாதையில வந்து விளக்குலாம் இருந்துச்சு. சரியா வந்து பழைய மாதிரி தப்பி தவறி பழைய இல்ல அது பக்கம் தப்பி தவறி இல்ல அது விமானம் அந்த ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரிஞ்சாம் போற வழியில வந்து நிறைய லைட்ஸ் எல்லாம் இருக்கும் நான் கேள்விப்பட்டேன். சோ அதனால நான் வந்து ராத்திரி வந்து பிளான் பண்ணேன். சரி ராத்திரி போவோம் அப்படின்னு. அப்புறம் என்ன செஞ்சேன், நானு ராத்திரி வந்து அந்த பாதி எடுத்து நேரா போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் தூரத்துல இந்த லைட் எல்லாம் இல்ல. பாதி தூரம் வந்து லைட் இருக்கு. அந்த வீட்டுலாம் இருக்கேன். பாதி தூரம் லைட் இருக்கு, பாதி தூரம் லைட் இல்ல. நான் வந்து எப்போது வீட்டுல எடுத்துட்டு போனேன் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு. லைட் வந்துட்டு அடிச்சிட்ட வீடியோ. அது கொஞ்சம் நேரத்திலேயே அது நான் பாத்துட்டேன். போயிட்டு இருக்கும்போது அங்க லைட் மேமன் இருந்தா இருக்கும் இருந்து மேமன் அப்பதான் ஆரம்பிச்சா இல்ல நான் அப்பதான் மெயின் இல்ல லைக் மேமன் லைட் இருக்கு ஸ்ட்ரைட்ல இருக்கு. ஆனா வந்து நான் போகும்போது லைட் இல்ல. ஆனா பாதி தூரம் இருக்கு லைட் இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்துப்போம் பாதி தூரம் இருக்கு லைட். சரி நான் என்ன செஞ்சேன், சரி இன்னும் 1 hour அங்க போன மேப்ப லைன் இல்ல. நீ சொத்தாலும் எங்க போய் கீழே விழுந்தாலும் லைனே இல்ல இருக்கு. லைனே இருக்காது. அப்ப நான் மெயினா ஒரு ஆள்கிட்ட கால் பேசிக்கிட்டே தான் போவேன். எனக்கு லைக் தனியா போனாலும் டொமான் கால் பேசி வீடியோ கால் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு இந்த போட்டோ வச்சுட்டு நான் போவேன். அங்க போனா என்ன ஆச்சு, ஏன்னா லைன் இல்ல. மேமன் கேமரா லைன் இருக்காது. ஃபுல்லா லைன் ஃபுல்லாம லைன் இருக்கு. பாதி தூரம் தான் லைன் இருக்கும். ஆனா எனக்கு எப்படி சரி ஃபுல்லாவே லைன் இருக்கு. ஃபுல்லாவே லைட். ஆனா ஏறிட்டு வந்து போன் என்ன ஆச்சு, பிரேக் பண்ணிட்டு வந்து என்ன ஆச்சு கரெக்டா இருக்குதான். ஆனா எனக்கு வந்து எப்படி சொல்றது, நீ கால் வச்சோன்னே ஃபுல்லாவே சரி நம்மளுக்கு ஓகேவா நான் போல ஒரு என் போன் லைன் தான் ஓகே அதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சரி ரீகனெக்டிங் ஆகுது ஓகே நான் மெசேஜ் பண்ணிவிட்டு மெசேஜ் அந்த கிளாக் போகுது. லைக் போக மாட்டேங்குது மெசேஜ். நான் அப்புறம் கால் பண்றேன்னு சொன்னேன். ஆனா போக மாட்டேங்குது மெசேஜ். சரி நான் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு நானும் போன்லாம் வச்சுட்டு பட் வேஸ் வந்து ஸ்டில் போகுது. இல்ல 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 அதெல்லாம் ஆனா வேஸ் எப்படின்னா போகுது. எனக்கு அந்த வீடியோ தான் இருக்கும். ஆனா நான் பேசி இப்படி வச்சிருக்கேன். ஆனா வேஸ் போகுது. வேஸ் வந்து நேரம் டாக்டர் அந்த வேஸ்ல அந்த வீடியோ நான் வச்சிருக்கேன். அந்த வீடியோ நான் வச்சிருக்கேன். டாக்டாவே இல்ல வேஸ்ல. ஆனா வேஸ் போகுது. வேஸ் போகுது. அது வேஸ் சொல்லுது ஸ்லைட் ரைட் ஸ்லைட் லெஃப்ட் அப்படி சொல்லுது. டாக்டர் எப்படி கோல் எண்டாச்சு. செக் பண்ணி பார்த்தேன் டாக்டர் 4G 5G
4G காமிக்கல 5G காமிக்கல ஒண்ணுமே காமிக்கல. லைன் மட்டும் தான் இருந்துச்சு. லைன் இருந்தாலே டாட்டா வேலை செய்யாது. பாய் இருந்துச்சு ஆனா வேலை செய்யாது. ஈன் வரல, ஒண்ணுமே இல்ல, ஆனா வேலை செய்யல. வேலை செஞ்சிச்சு, அந்த இது வேலை செஞ்சிச்சு, வேலை செஞ்சு போன் போல வேலை செய்யல. லைக் மெசேஜ் அனுப்பதான் இருக்கு. ஏக்கா நம்ம கொஞ்சம் தைரியம் காமிச்சுக்கிறதுக்கு சரி நான் வந்து எனக்கு எப்படி மனசு தோணுச்சு, சரி நான் காலைல ஒரு 6 வீட்டுக்கு அனுப்புவோம். வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் வெளியாகும். ஏன்னா பாயத்தூரம் போயிட்டேன் நான் வந்து எனக்கு மனசு சொல்லுது இப்படி வீட்டுக்கு போனா இல்ல பரவாயில்ல பாயத்தூரம் வந்துட்டோம் ஒன்னும் பாயத்தூரம். சரி அப்போ நான் அது ஒரு கட்டத்துல வரைக்கும் நான் போயிட்டேன். சோ நானும் வந்து சரி எனக்கு மனசு ஒரு மாதிரி சரியில்லை, இருந்தாலும் நம்ம தைரியம் காமிச்சுக்கிறதுக்கு நம்ம நேரம் நான் போயிட்டு இருந்தேன். சோ எனக்கு அப்பளம் ப்ளீட் பண்ணல, சரியா, எனக்கு அப்பளம் ப்ளீட் பண்ணல. போன் கால எண்ட் ஆச்சு, மனசுல ப்ளீட் பண்ணல, லைக் தோணல. போன் டாக்டர் இல்ல எப்படி வேலை செய்யும் எனக்கு மட்டும் போற வர லைக் பண்ணதான் எனக்கு மண்ணில ப்ளீட் பண்ண. சோ நானும் வந்து லைக் போய்கிட்டு மட்டும் வர காலையில வந்து ஹெட்லைட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். நான் வந்து வெப்பமா 10 ஹெட்லைட் அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கேன். நிறைய வரக்காட்டில ஹெட்லைட் அடிச்சிச்சு. சரி நம்ம காட்டு கொஞ்சம் அழகாச்சா நானும் ஹெட்லைட் அடிச்சுட்டு நான் அடிச்சேன். போன வார காடிலாம் வந்து ஹெட்லைட் அடிக்குது. லைக் என் மனுக்கு ஒரு காடி போனாலும் அந்த காடி ஹெட்லைட் அடிக்கும், எனக்கு ஹெட்லைட் அடிச்சு. லைக் வர காடி வந்து அந்த காடி ஹெட்லைட் அடிக்கும், எனக்கு ஹெட்லைட் அடிச்சு. என்னடா நம்ம காடிதான் அழகா நானும் ஹெட்லைட் அடிச்சு போறேன். சோ அப்பார்ட் ஃப்ரம் நான் ஸ்டோரி அப்புறம் வர இந்த இதுல என்ன இருந்துச்சு. ஆனா வந்து நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். லைக் அது ஒரு நேர் ரோடு தான், ஆனா காடி பொராட். என் காடி வந்து பேசிக்கலி பொராட் இல்ல, பொராட் இல்ல. என் காடி வந்து நம்மளுக்கு தெரியும் காடி ஸ்டேரிங் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது லைக் அந்த ஹெவினஸ் இருக்காது, அந்த ஸ்லோவா காடி போற மாதிரி. சோ நானும் வந்து என் காடி பொராட்டா ரொம்ப பொராட்டா இருந்துச்சு, ரொம்ப பொராட்டா இருந்துச்சு. குழிகள்லாம் என் காடி வந்து க்ளோ பண்ணிட்டாங்க, ஆனா வந்து குழிகள்லாம் ஏரியா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட குழிலாம் வந்து எனக்கு தெரியாது குழி ஓகே கேட்கலாம். நான் எனக்கா எனக்கு அப்பயே தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுது மேலதான் இருக்கும், மேலதான் மாடி மேலதான் இருக்கும். சரி நானும் வந்து லைக் என் கஷ்டம் பண்ணதுக்கு நான் ஒரு பர்க் விஷயமா தான் வந்திருக்கேன். அப்படி நான் சொல்லிட்டு நான் வாயில சொல்லிட்டு போறேன். அப்போ வந்து வேகம் நேரம் கூட்டிட்டு போகுது. எனக்கு ஒண்ணு இருக்க எனக்கு பொராட்டா தான் ஆயிட்டு தவிர ரொம்ப எப்படி சொல்றது காடி வந்து லைட்டா தான் இல்ல பொராட்டா தான் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்டவே நான் வந்து அப்புறம் ஒரு இடத்துல வந்து எனக்கு லைட் வந்துருச்சு. லைட் வந்தோடனே நான் வந்து பின்னாடி இந்த ஒரு அது ஏதோ இருக்கு நான் அந்த வீட்டை பாக்குறேன். இப்படி நான் காடி நேரம் ஓட்டி போறேன், பாக்குறேன். இப்படி பாத்துட்டு இப்படி செஞ்சுட்டேன். ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு சாப்பிடுமா உட்காந்து இருக்குது, எனக்கு பின்னாடி உட்காந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் பாத்து செஞ்சுட்டேன். சும்மா சின்ன பர்சனா இப்படி காடி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே நான் வந்து கேஸ் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் 3ல D3ல D3 வந்து சரி ஏற்றிக்கிட்டு இப்படி வச்சுட்டு சரி லைட் தான் வந்துச்சு திரும்பிட்டேன். தெரிஞ்சிச்சு சும்மா சிரிப்பு வந்துச்சு, கிட்டார் கம்பி மேலே நின்று கீச்சும் கிளியானாய் தூரிகா என் தூரிகா. எனக்கு ஒண்ணு சொன்ன அந்த பேய் கிண்ணத்துல இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் பின்னாடி பாத்துக்கிட்டே இருந்தேன். சொல்றேன் கண்ணாடி எனக்கு பின்னாடி தெரியாது திருப்பி பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, லைட் கரெக்டா இருக்கு, அந்த இடத்துல லைட்லாம் லைட்லாம் இருக்கு.
அப்படிலாம் செஞ்சுட்டோன்னே எனக்கு வந்து பின்னாடி அந்த கண்ணாடி பார்க்கலாம் எனக்கு தோட்டல. அதுக்கு பின்னாடி காடி வந்து இந்த சைட் கண்ணாடி அந்த சைடு கண்ணாடி அதை வந்து எனக்கு இப்படி திரும்பினா எனக்கு தெரியுது. இந்த கண்ணாடி பார்க்கும்போது எனக்கு அது தெரியுது. இந்த சைட்ல லைக் நீ கண்ணாடி ஒரு அடி பார்த்து தெரிஞ்சிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இங்க தெரிஞ்சுட்டா எனக்கு பின்னாடி வந்து அது கீழே இருக்காங்க. பின்னாடி திருத்தட்டேன். எனக்கு வந்து இந்த சைட் வந்து கண்ணாடியில தெரியாது பின்னாடி என்ன இருக்கு. ஆனா இந்த கண்ணாடி மட்டும் தான் தெரியும். உட்காந்து இருக்கேன். எனக்கு இப்படி நான் இந்த கண்ணாடி பார்க்கும்போது எனக்கு இந்த கண்ணாடியில இங்க இருந்து எனக்கு தெரியுது. ஓகே ஓகே நான் வந்து ஒரு கண்ணத்தை சிரிச்சுட்டு சரி விட்டு நான் சொன்னேன், எங்க அச்சா பண்ணீங்க, நான் வந்து ஒர்க் விஷயமா தான் வந்திருக்கேன். முடியவே இல்லை. நான் எங்க கடைசியா நேரம் கடைசி வரைக்கும் நான் போயிடலாம் தான் நினைச்சேன். அப்ப வந்து லைட் ஆஃப் ஆகணும்னு நான் எப்படி சொல்றது சும்மா யோசிச்சேன். சரி லைட் வரும்போது இது இருந்துச்சு, லைட் ஆஃப் பண்ணணும் இருக்கும்போது சரி லைட்லாம் இல்லை. ஓகே லைட்லாம் அந்த ஒரு கடத்துல ஏன் இருக்கான மாதிரி லைட்லாம் இல்லை. திரும்ப அது இல்லை. அப்ப நான் யோசிச்சோம் இது லைட் முதல் தெரியுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இடம் போய் காடியை வார்த்தை நிப்பாட்டேன். அவங்க வந்து காடி அந்த லோரி நின்றுச்சு. அப்ப நான் போய் காடியை வார்த்தை நிப்பாட்டிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் சரியில்லை. சரி நம்ம பேசாம போன் சொல்லுவோமான்னு போன் எடுத்தா அதே லைட் இல்லை. ஆனா வேஸ்ட் லைட் தான். சரி நம்ம வேஸ்ட் சொல்லி இடத்துக்கு ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வெளியாட்டு வெளியே தூரத்துக்கு போகுது. ஆனா மெசேஜ் நான் கால் பண்றேன் போக மாட்டேங்குது. பேச போறோம் புரியுது. அது வேற லொகேஷன் போற போக மாட்டேங்குது. நான் எந்த ஹோட்டல் போனா அந்த ஹோட்டலுக்கு பேச போறோம் புரியுது. பர்த்டே நினைச்சு போன போக போயிட்டு திருப்பி ரீசார்ஜ் பண்ணேன் போடுது. போடுது ஆனா லைன் இல்ல. அது லைன் இல்ல. என்னோட ப்ரூஃப்ல இருக்கு. நான் வந்து லைன் இல்லை. ஆனா வந்து நான் வீடியோ எடுத்துட்டு போனேன். அந்த வேஸ் காமிக்கு போய்கிட்டே இருக்கு. ஆனா பேஸ்ல வந்து இந்த சைட்ல எல்லாம் தெரியும் என்னென்ன இருக்குன்னா நான் போன பேஸ்ல சைட்ல நான் ஒண்ணும் தெரியல. சோ அது கேரா வந்து அது பட்டு போறேன்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். சரி அப்ப நான் வந்து என் பையனை லைட் ஒரு அவர் லைட் வந்து எனக்கு 3 வருஷம் ரைட் மாதிரி இருந்துச்சு. நீங்க சொல்ல போனேன் போய்கிட்டே இருக்கேன். ஃபுல் டைம் போனா பாதி டைம் கேமரா பாதி டைம் ஏற்படுத்திட்டேன். ஃபுல் டைம்னா ஒரு இப்படி வந்துருப்போம். போய்கிட்டே இருக்கேன். காடியில நீ போன பாதி நான் போன பாதியில போனேன். நான் போய்கிட்டே இருக்கேன். காடி 150 போகுது. போய்கிட்டே தான் இருக்கேன். என்னது 150 போய் போய்கிட்டே தான் இருக்கு. லைக் 1 hour 10 minutes 1 hour 9 minutes பேஸ்ல இருக்கு. என்னடா இது போய்கிட்டே இருக்கு. சரி திருப்பியும் நான் சொல்றேன் காடி எடுத்து நேரா போறேன். சரியா பின்னாடி ஒண்ணு நான் செக் பண்ணி என் காடி வெயிட்டா இருந்துச்சு. பூச்செல்லாம் தொடர்ந்து செக் பண்ணி வெயிட்டா இருக்காட்டு. ஆனா காடியில வாடகை இருந்துச்சுட்டான். என்ன சம்திங் செத்த வாடகை குப்பை வாடகை செத்த வாடகை செத்த நான் சரி டயர் சுத்தி 4 டயரும் ஃபுல்லா எப்படி காடி கழுவிட்டு வந்தோம் அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா காடி ஒரு செம்ம வாடகை. அப்போ நான் காடி அடிச்சுட்டு நான் போனேன். பின்னாடி நான் வந்து நான் உட்கார இடத்துல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும். எங்க உட்காந்துட்டு இவ்வளவு அடிச்சேன். பின்னாடி பாக்க என் பாய் பின்னாடி சரி அதுக்கு வாசமா இருக்கும். அதுதான் கேக்குது போல. ஆனா வந்து சரி ஓகே நான் காடி ஏறிட்டு நான் நேரம் போயிட்டேன். காடி வந்து ஓகே ஆச்சு. லூஸ் வெயிட்டா இருந்துச்சு. எப்படி சொல்றது நார்மலா இருந்துச்சு. சரி போய்கிட்டு இருக்க. திருப்பி ஒரு கோணம் வருது. கோணம் எடுத்துட்டு நான் நேரம் போறேன். கோணம் எடுத்துட்டு நேரம் போயிட்டு போறேன். இப்படி போறேன். அவங்க மேல போட்டு உடம்பு சுழுக்குது. மேல உட்காந்து என்ன மேல ஒரு மரத்தோட கிளை. மரத்தோட கிளை ஓகே மரத்தோட கிளை எனக்கு மரத்து கிளையில உட்காந்துருக்கு. மரத்தோட பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு. நான் காடி வந்து போலிடா அப்படின்னா பாரு. ஓகே இப்ப திரும்பிட்டானே காடி அப்படி நேரம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மேல நான் திருப்பி இப்படி காடி அங்க பாதை போயிட்டு போது அந்த இடத்துல காடியில எப்படி இருக்கும். காடியே இல்ல. அப்படி வளைச்சு இப்படி போறாங்க மேல உட்காந்துருக்கு.
சரி நம்ம cross I can tell. ஜோக்கு அந்த இடத்துல இருந்திருக்கணும். எனக்கு அதை பார்க்கறது நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். போன அப்படி வச்சுட்டு நான் 2 நேரம் விட்டுட்டு ஆரம்பிச்சிட்டேன். நீ சரியில்லை. ஏன்னா நிறைய சொல்லியிருக்கேன், கேமரா பார்த்தது சரியில்லை, நீ சீராப்பா அப்படி பண்ணு மாறுங்க. பப்பான் சாப்பிட்டு பப்பான் வச்சுட்டு 2 கையில ஸ்டேரிங் பிடிச்சிட்டு 2 கையில ஸ்டேரிங் பிடிச்சி நேரா போறேன். நேரா போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு கடை கிராஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த ஒரு கடையெல்லாம் பார்க்கவே இல்லை. சீலாப்பா கொஞ்சம் தூரம் சொல்லி மேல கடை பார்த்து ஸ்டேட் அங்கேயே தான் உட்காந்து இருந்துச்சு. வேற கடையில அதே நீ ஒரு ஜாதியில பார்த்து வருமோ என் காடி பின்ன நான் கண்ணாடி பக்கம் பார்த்து திருப்பிட்டேன். என்ன நீ இப்ப பார்த்தது உனக்கு கருத்துல ஆனா அந்த உருவம் தான் என்னால எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கே அது வந்து ரொம்ப பயம். அது சீலாப்பா பார்த்துட்டேன். அந்த உருவம் வந்து பேசிக்கலி கருப்பு தான். லைக் எல்லாரும் பேய பார்த்தா என்ன சொல்லுவாங்க, கருப்பா தான் இருக்கு. பின்னாடி பின்னாடி பார்த்தது டிஃப்ரெண்ட். நீ பார்த்தா தெரியும். இது நான் அப்படி பார்த்து விட்டுருந்தோம்னா அது வேற, நம்ம உட்காந்து இருந்தது. ஏன்னா கடைசியை பார்த்து நான் வந்து டீட்டெயிலா பார்த்தேன். இதான் டீச்சர்ல பார்த்தேன். ஏன்னா பின்ன உட்காந்துட்டு அவனுக்கு திரும்பிட்டேன். ஆனா இங்க தெரியுது, இந்த கண்ணுல தான் பாருங்க. ஆனா இங்க தெரியுது. ஆனா இப்படி பார்த்துட்டு ரோடு பார்க்கல பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கேன். அது வெளியாச்சு. ஆனா இப்ப இருந்துச்சு மேல உட்காந்துருச்சு. நான் என்ன போட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியா இருக்காது. இல்ல வேற ஏதாவது படம் இருக்காது. இல்ல வேற ஏதாவது பார்க்கவே மேல. நான் பார்க்கவே மேல நேரம் ஓட்டிக்கணும். அப்புறம் சரி திருப்பி வந்து ஆனா ஒரு முக்கியமான மரம் தான். ஒரு பயக்கிற மாதிரி சின்ன மரம் மேல உட்காந்துருக்கு. அதே மாதிரி திருமணம் தான். அப்படியே நேரம் ஓட்டிக்கு வரேன். அவன் பட்டுருச்சு. எனக்கு வந்து இதுவாங்க நான் வந்து திருப்பி நான் நேரம் காலையில போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பழைய முடியல. இல்ல நீ நேரம் போய் அவங்க எனக்குள்ளே நான் சொல்லிக்கிறேன். ஆமா திரும்பி வரைஞ்சா பின்னாடி அதான் நான் சொல்லிக்கிறேன். வேற வழி என்ன, நீ நேரம் தான் போய் ஆகணும். நீ நேரம் தான் போய் ஆகணும். வேற வழி என்ன, நேரம் தான் போய்கிட்டு இருக்கானே. அப்படியே 1 hour 54 minutes ஆச்சு. சரியா 54 minutes ஆச்சு, 53 ஆச்சு. ஆனா எனக்கு எடுத்துட்டு பாருச்சு ஏதோ ஆனா முடியவே இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சு. யார் சரியா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஐயோ, இது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போது என் தங்கச்சியை வந்து கதவு தந்துச்சு. பாருங்க 2 பேர்த்துக்கும் ஆடிருச்சு. அவன் போயிட்டே இருக்கேன், எதுவும் முடிய மாட்டேங்குது. ஆனா வந்து நான் மேல பார்த்ததுலாம் வந்து அவன் கரெக்டா இருக்கு போயிட்டாலும் திருப்பி லைஃப்ல வந்து அது இல்லை. சரியா நம்புறதுக்காக நம்பாத மாதிரி தான் இருக்காங்க. நான் பார்த்தா உண்மையா சொல்லணும். எப்படி சொல்றது, மைட் உங்களுக்கு தான் வந்து கதை வந்து பொய்யா தெரியல. ஆனா பார்த்தவங்க தான் தெரியும். பார்த்துருக்கு தான் நானும் சரி லைஃப் வந்து சரி சொல்லிட்டு சரி வளர்ச்சிக்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு நானும் வளர்ச்சிட்டு நான் வந்து எனக்கு போன் அடிச்சு சொல்ல முடியாது. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு நம்ம போன் அடிச்சு சொல்லலாம். நான் வீட்டில் தான் 6 மணிக்கு கிளம்புறேன். ஏன்னா வீட்டுக்கு வந்து 11 மணிக்கு தான் நினச்சி போய் மொட்டையில் போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு அப்போலாம் அது மொட்டைலாம் புக்கிங் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் இருக்காங்க. நினச்சி நான் போகலாம். அப்புறம் போயிட்டு ஒரு டைம் வீட்டுக்கு போறேன். ஆனா வந்து நான் போற வழி பார்த்தா எனக்கு ரசம் ஆகிடும் போலன்னு சொல்லிட்டு நான் திருப்பி வளைச்சிக்கிட்டு வரேன். வளைச்சிக்கிட்டு அந்த லைட்ல நான் வளைச்சிக்கிட்டு இப்படி வரேன். வளைச்சிக்கிட்டு வரேன். லைக் எனக்கு தெரியும் சார் நீ போ விடல. நான் எதுக்கு சொல்றேன், வளைச்சிட்டேன் காடியை வளைச்சிட்டு அப்படி வர வேஸ் வந்து நான் வேஸ வந்து ராங் தட்ட முடியல. போன என்னாச்சு, காடியை வளைச்சிட்டு வர போன என்னாச்சு அந்த கிராஸ் பண்ண தட்ட முடியல. அதை நான் வெளியாக முடியல. எக்ஸிட் அண்ட் நேவிகேஷன் பண்ண முடியல. ஹேங் ஆச்சு. அப்படி வர ஸ்டீல் ரோடு தான் போகுது.
நான் வந்த பாதிலே தான் அது போகுது. லைக் நான் போயிட்டு இருக்கேன், நேரம் தான் போகுது. நான் வளர்ச்சிட்டு காமிக்கவே இல்லை. யூட்டன் பண்ணவும் சொல்லல, நேரம் தான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தனியா இருக்குடா, தப்பானுக்கும் யாரும் இல்லடா, போன் இல்லடா. நீ என்ன பண்ணுவ? ஸ்டக் ஆகுதுல, அதே மாதிரிதான் எனக்கும் ஸ்டக் ஆகுது. அது ஒரு ஓகே மனசு நிறுத்திக்கிட்டேன். ஆனா வந்து போன் எல்லாம் இது பண்றது வரவே மாட்டேங்குது. போன் 50% சார்ஜ் இருக்கு. அந்த காலம் நான் வந்து வளைச்சுக்கிட்டு வரேன், வளைச்சுக்கிட்டு அது வந்து நோட்டிபிகேஷன் பண்ணவே முடியல. போன் செம்ம சூடாகுது. எப்படி இருக்கும் சத்தத்துல செம்ம சூடாகுது. நான் ஆச்சு சரி சூடாகுது. ஆனா நானும் வந்து போன் வந்து ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. எப்படா சூடாகும் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா? ஆமா செம்ம சூடாகுது. அப்போ சரி நானும் வந்து பாய்க்கிறோம் ஒரு எனக்கு தெரியும். நான் வந்த பார்த்தா ஓகே இதுதான் சரி போட்டிருக்கா. இப்போ போன இடம் வேலை செய்ய போன் போன இப்போ வந்துட்டேன், வளர்ச்சிட்டு வரேன். வந்துட்டு இருக்கேன், போட்டு போட்டு ஒண்ணுமே இல்ல. ஆனா இவங்க வரும்போது என்னது போட்ல இருந்துச்சு. நான் ரோடு தானே பார்த்துட்டு வந்தேன், போட்ல இருந்துச்சு. சரி இல்லையா, சரி நேரம் காடி வைப்போம். காடி வைக்கிறதுல இடம் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு இடம் வந்துச்சு, இருட்டான இருக்கு, இருட்டா ஒரு இடம். சரியா நானும் வந்து சரி அங்க போய் காடி வைப்போம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வச்சேன். வச்சுட்டு சீட் பெல்ட்டை கட்டிட்டு காடி ஜிப் ஆஃப் பண்ணல. எண்ணெய பாக்குறேன், குறைஞ்சிருச்சு. நான் போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் போகுது, ரொம்ப குறைஞ்சிருச்சு. ட்ரீட்மெண்ட் போகுது ஏன் காடி வெயிட்டா இருக்கு. அப்பதான் ரியலைஸ் பண்ணா ஒன்னும் லைட் அந்த வெயிட் குறையில, ஒன்னும் காடி வெயிட்டா தான் இருக்கு. அதுக்கு எப்ப நான் ரியலைஸ் பண்ணா கொஞ்ச நேரம் படுத்து இருந்தா அப்பதான் நமக்கு ஒரு எண்ணெய் வருவேன் ஒரு காடி. லைக் காடி காம்போசிட் தான் தெரியும் ஏன் என்ன குறையுது. நம்ம வெயிட்டா இருக்கு போல காடி, நம்ம சமாளிச்சுட்டு போறோம். ஏன்னா நான் பக்கத்துல சோறு வாங்கி வச்சிருக்கேன். லைக் சொல்லுவாங்க பெரியவங்க, சாப்பாடுலாம் வாங்கி கூப்பிடாது, ஹைகோர்ட் பண்ணுவேன். காடி கண்ணாடி தொடர்ந்து சோறை தூக்கி போட்டதுதான், மாமா பண்ண சோறு தூக்கி போட்டதுதான். வெட்டி விடலாங்க அந்த மட்டல்ல. அதுக்காக நான் வந்து சாப்பிட்டு தூக்கி போட்டேன். என் மனசு ரொம்ப தப்பா படிச்சுட்டு நான் சரியில்லை தூக்கி போட்டுருவான்னு சொல்லிட்டு தூக்கி வீசிட்டேன். சரி காடி ஸ்டார்ட் பண்றோம். காடி வந்து எப்படி சொல்றது, காடி ஸ்டார்ட் பண்றேன், சத்தம் கேக்குது. ஆனா வந்து அலம் அடிக்குது. என்ன அலம் அடிக்குதுன்னா அந்த கேர் அலம் அடிக்குது. கேர் அலம் அடிக்குது. அலம் அடிக்கும், அந்த அலம் அடிக்குது. எனக்கு இழுத்து விட்டேன். நான் யோசிச்சேன் அலம் அடிக்குது. திரும்பி பார்த்தா இருக்கு. அப்புறம் புடிச்சு பார்த்தா அலம் இது மேல இருக்கு. புரியுது போல. இது பிரேக் இறக்கி விட்டா ஆனா சத்தம் கேட்டுக்கிட்டு. சரி நான் ஆனா வந்து எனக்கு பிரேக் இறக்கணும்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா ஓகே இறக்கி தான் இருக்கு. பார்த்துட்டு கை இப்படி வைக்கிறேன், மேல இருக்கு. என்னங்கடா ரொம்ப நேரமா ஃபாலோ பண்றீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸ்கெட்சா வெளியூரா? எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஓ பொருள் வேற. சொல்றது ஆனா சொல்லிட்டேன், நிறைய பேர்ட்ட சொன்னேன், நிறைய பேர்ட்ட சொன்னேன். நான் இது கல்ச்சர் படிக்கிச்சு. இந்த விஷயத்துல ரொம்ப கல்ச்சர் படிக்கிச்சு. ஏன்னா வந்து அந்த பிரேக் டிஸ்க் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. அப்ப நான் குழம்பிட்டு மாட்டேன், கையில செத்துருவேன். ஏற்கனவே செத்து போயிருக்கேன், நீ கேர் பண்ணி நீங்க செத்துருவேன். போடா டேய், வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. காடி அசல் ஒண்ணு பிடிக்காதா? நான் பிரேக் இறக்கி விட்டேன். இந்த பயத்துல கூட அது புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சம்பவம் பாயும் இந்த பயத்துல நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி இல்ல நான் திருப்பி சொல்லிக்கிட்டு கச்சா விட்டேன். ஓகேவா தான் இருக்கு, கீழே தான் இருக்கு, நமக்கு தெரியும் கீழே தான் இருக்கு. கை வைக்கிற மேல இருக்கு இல்ல சரி நானும் கீழே போறேன். பிரேக் ஆன் நின்றுச்சு, அது கீழே பிரேக் ஆன் நின்றுச்சு. சரி நானும் போறேன், போய்கிட்டே இருக்கேன். 5 நிமிஷத்துல இது வருது,
எனக்கு வந்து போன் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுது. சூடாச்சுன்னா சூடாக தானே நின்று ஆரம்பிச்சோம். ரீஸ்டார்ட் பண்ணுது. டாட்டாக இருக்கு 27 மிஸ்கால் இருக்கு. ஏன் ஆகிட்ட இருந்து ஒரு மிஸ்கால் வந்துச்சுன்னா, ஆனா 27 மிஸ்கால் யாருக்கு வந்துச்சுன்னா லைக் நான் மீட்டிங் பண்ணேன் வந்துச்சு. நான் வந்து லைன் கிடைச்சிருச்சு. நான் என்ன சொல்றாங்க, நான் சொன்னேன் இந்த மாதிரி நடந்துச்சு. யோசிச்சு அவ்வளோ யோசிச்சு நான் ராத்திரி வரவே சொல்லல. நீ வந்தது தப்பு, நீ சாப்பாடு வாங்கினது தப்பு. நான் வந்து நிறைய வாட்டி நான் அந்த இடத்துல பார்த்துருக்கேன், அது ஒரு ஈக்குவட் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு உடம்புலாம் சிலுத்துருச்சு. உடம்பு பொம்மால சரி நான் வீட்டுக்கு போயிட்டு போனை வச்சுட்டு நான் நேரம் போயிட்டு இருக்கேன். எப்படி திரும்ப இருந்துச்சு, காடு ஒன்னொரு வெயிட்டா வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சொல்லிட்டோட காடு செம்ம வெயிட்டா இருந்துச்சு. ஏக்கோன் அடிக்குது. இந்த சைடு ஸ்கின்னா இருக்கு, இந்த சைடு சூடா இருக்கு. எனக்கு வேர்க்குது. ஏக்கோன் அடிக்குது. நான் 2 லட்சம் போனேன். ஏக்கோன் அடிக்குது. இந்த சைடு வேர்க்குது. தொப்பியை காட்டி இதே பார்த்து 2 பால் தொப்பி போட்டு போவேன். தொப்பி கழட்டிட்டு நான் வந்து இப்படி வச்சுட்டு சட்டை கட்டை லூஸ் பண்ணிட்டு வாட்ச்ல கழட்டி போட்டு நான் போறேன். எனக்கு வேர்க்குது. ஒரு சைடு தான் வருக்குது. அப்போ பட்டன் கழிச்சு போட்டா முடியாதுல வருத்துச்சு. வருத்தனோட எனக்கு என்ன சரி போன் வச்சுட்டு நம்ம ஃப்ரீயா போவோம். மைண்ட் ஸ்ட்ரெஸ் போல உங்களுக்கு பேய் பார்த்துருச்சுன்னா பொம்பளை பேய் பார்த்துருச்சுன்னா அப்போ அவரோட நான் பகிர்ந்து இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு கட்டத்துல எனக்கு தோணிடுச்சு, ஒன்னு ஸ்கில் ஈக்குவல் பண்ணிட்டு நாங்க வந்து ஏதாச்சும் சொல்லுவோம். லைக் நான் ரொம்ப கெஞ்சினேன், விட்டுருதான் விட்டுருங்க. நான் மேல ராத்திரி கேமரா பார்த்துட்டே வர மாட்டேன். எனக்கு மேலே எனக்கு ஒர்க் விஷயம் வந்தேன். எல்லாத்தையும் நான் மட்டும் நான் சொன்னதுலாம் நான் சொன்னேன். அது வந்து மத்தியானம் வந்து செஞ்சு வேலை ஃப்ரீயா இருந்தாலும் நான் வந்தேன். யாராவது எங்க போக மாட்டேன் போயிட்டு என் ஒர்க்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காடி கேட்டதா இருந்துச்சா கடலையும் பாக்குறாங்களும் இல்ல. என் காடி லேட்டா இருக்குடா, கீழே இறங்குது, பிரேக் பிடிக்கிறோம். ஐயோ லேட்டா இருக்கு. வேட்டா இருக்குடா, பிரேக் பிடிச்சா நாங்க பிரேக் வேட்டா இருக்கிறோம் காடி. ஐயோ நானும் பிரேக் பிடிக்கிறேன் முடியவே இல்லை. லைட்லாம் வந்துச்சு. அப்பதான் என்ன தெரியுமா, லைட் வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. லைட் வரலன்னா அப்படியே ஒரு மாதிரி கோல்டு மாதிரி இருக்கணும். ஐயோ நேரம் போனேன், நேரம் லைட் கிராஸ் பண்றேன். ஓகே இந்த ஏரியாலாம் லைட் ஓகே எண்ட் வரைக்கும் லைட் நான் வளைச்சிட்டு போறேன்ல. ஓகே இப்ப போன பாத்துட்டேன். ஓகே எண்ட் லைட் போயிட்டே இருக்கேன். காடி அப்பதான் ஸ்மூத் ஆகுது. எனக்கு அப்பதான் கொஞ்சம் செஜுவாவே இருந்துச்சு உடம்பு. அப்பதான் எனக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் ஓகே விட்டு போனோம். என்னமோ என்னை விட்டு போன மாதிரி இருந்துச்சு. லைக் யாருக்கும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடம்புலாம் ரிலீஸ் ஒரு மாதிரியா இருக்காது. அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு உடம்பு சுத்தாட்டம் இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி ரிலீஸா இருந்துச்சு. அப்ப நான் அப்படியே பண்ணேன்டா ராத்திரி அதுக்கெல்லாம் கேபிள் பக்கவே வரமாட்டாங்க. ராத்திரி பத்தி பெண்ணா ஆடுறதுல ராத்திரி இந்த கேபின் மாத்தினேன். அப்படியே வீட்டுக்கு நான் வீட்டு கூட போல, நான் வீட்டுக்குள்ள கூட போல. ஏன்னா எனக்கு பாயோட வீட்டுக்குள்ள போனா வந்து ஈக்குவல் பண்ணிடும். கால் சோம்பி அப்போ காலையில படுத்து தூங்கினேன். அப்போ அலாம் வச்சு காலி படுத்து தூங்கிட்டேன். 5 மணி கரெக்டா அலாம் அடிச்சுட்டு அப்போ நான் பயந்த யோசிச்சு கேபிள் இந்த பாதையில போலாம். ஏன்னா ஒரே பாதை தானே, சரி போலாம். வேற பாதை தேடுறேன், இல்ல ஒரே பாதை தான் சொல்லிட்டு நான் திருப்பி அதே பாதையில போறேன். அதே பாதையில போய்கிட்டு இருக்கும்போது லைக் ஒரு அல்பாக்கு அதான் 5 மணிக்கு கோயில திறப்போம்ல. நம்ம சரி நம்ம ப்ரே பண்ணுவோம் சொல்லி ப்ரே பண்ணிட்டு நான் நேரம் போறேன். ஒரு பட்சம் நேரம் ஹோட்டல்ஸ் வந்துட்டு அந்த கதை கிட்ட ஹோட்டல்ஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒன்றும் கதை ஒன்றும் கதை முடியல. அதான் அந்த கதை அதான் ஒன்றும் இருக்கு. ஒன்றும் ஹோட்டல் போயிட்டு நான் வந்து நான் தான் கீழே வந்து ஒரு 7 போயிட்டா ஒரு 7 மணிக்கு பஸ் வீட்டிங் கட் பண்ணிட்டேன் தூக்குற டைம்ல. அப்ப என்ன செஞ்சேன், எனக்கு வெயில் செம்ம வெயில் சாப்பிட்டேன்னா ரொம்ப சாப்பிட வெயில் செம்ம வெயில் வாங்கி எடுத்து உட்காந்து வாங்கி எடுத்துட்டு வரேன். ரத்தம் வாங்கிட்டேன், ஜஸ்ட் வாங்கி தண்ணி அந்த எல்லாம் கலந்து வாங்கி இருந்துச்சு சாப்பிட்டுலாம். ஆனா வாங்கி வந்து இல்லை. சரி நம்ம வந்து வாங்கி மறு சாப்பிட்டு எதுக்கு காய்ச்சல்
செம்ம காசு மீட்டிங் கூட போகல, அப்படியே படுத்து மீட்டிங் கூட போகல. எனக்காக வாட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பிரேக் வீட்டு ஜெக்காட் பண்ணாங்க. எனக்கு ஏந்திருக்க முடியல, என் காடிக்கு வரும்போது யாராவது ஓடிட்டு செம்ம காய்ச்சல். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், பால் வண்டியில் அடிபட்டவனுக்கு அன்னைக்கே செம்ம காய்ச்சல். அப்போ நான் காய்ச்சலே சொல்லிக்கிறேன் என்ன இருந்துச்சு திருப்பி மனசு சரியில்லை ஃபர்ஸ்ட் நீங்க செய்யறது. நீங்க வந்து ராத்திரி கேமரா பக்கவே இருக்காது, அதெல்லாம் வேணுமா உட்காந்துருக்கோம். பக்கத்து சாப்பாடு ஏதாச்சும் கோழி சாப்பாடு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தா ஈக்குவல் பண்ணுவோம், கவுச்சில ஈக்குவல் பண்ணுவோம், அது கண்டிப்பா ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னு வாய்ப்பே கேமரா காய்ச்சே வந்துருச்சு. நான் போன எபிசோட் சொல்லியிருந்தேன், ஸ்டிக்லாம் வந்துச்சுன்னா நிர்வாகம் கூட டிரைவர் பண்ணிட்டு அப்போ அது போற இடத்துல வந்து அவ்வளவு பாடி காணும் நொக்காங்கள கஞ்சி. நான் போற பாதையில கஞ்சில நொக்காங்கள கிடக்குது, சின்ன கஞ்சி நொக்காங்கள கிடக்குது. அப்புறம் இந்த காடியில எரிஞ்சு போய் கிடக்குது. ராத்திரியில வந்து மாதிரி பார்த்தா ஒன்னும் எப்படி பாய் தூட்டாது. நான் யோசிப்பேன் கஞ்சியில வந்த வேலை வளைஞ்சிருக்கோம் போல. ஆனா வந்து எனக்கு அப்பா தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி காடி கேமரா ஏன் முக்காசி எக்ஸிடென்ட் ஆகுது ராத்திரில வருது. ராத்திரில வந்து முதல் போனாலும் போய் அடிச்சு காடி போன இடத்துல எனக்குலாம் தெரியும். பார்த்துக்கிட்டு நான் வேகமா போறேன். காடியில வந்து நிறைய பேர் இருக்காங்க காடியில சாமி, அவங்க காப்பாத்திட்டாங்க. சோ இருந்தாலும் காடி கொள்ள வரைக்கும் வந்துருச்சுன்னா ரொம்ப ஒரு சக்கேட் ஆச்சுல. ஆனா இங்க வந்து கொஞ்ச நாள் ரிகவர் ஆனிச்சு சத்து சொல்றது. ரிகவர் ஆனா என்ன முடியல, பாத்துட்டு அப்போ ஓகே கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ண ராத்திரி கேமரா மீட்டிங்னா போவே மாட்டாங்க. ஒரு பாட்டு கூட அடுத்த 2-3 கேமரா மீட்டிங் வந்துச்சு, போவே இல்லையா. மத்தியானம் கூட அவங்க இடத்துக்கு போவே இல்லையா. சரி, இப்ப வந்து அந்த பேய் பார்த்தேன்னு சொன்னேன், அது வந்து டிஸ்கிரைப் பண்ணுவேன் my friends. இந்த பார்த்த பேய் வந்து பிளாக்ல பிளாக் நம்ம தேவின்ற கூட கேட்டேன். ஆனா வந்து அந்த பேய் வந்து அந்த பேய் வந்து அது என்னோட கண்ணோட அது அந்த கண்ணு எடுத்தது. ஆனா அதை பார்த்தது எனக்கு தெரியும். எப்படி சொல்றது சமம் வச்சு பார்க்குது கேட்டு. ஆனா வந்து அது எப்படி பண்ணிச்சு, ஒரு குப்பை பை மேல போட்டுக்கிட்டு ஒரு 2-3 குப்பை பை மேல போட்டுக்கிட்டு ஒரு முண்டிகளாம் மேல போட்டுக்கிட்டு ஒரு முண்டா லைக் நம்ம மரத்துல உட்காந்துருக்கு, ஒரு கிணறு உட்காந்துருக்கு, குருவி மாதிரி உட்காந்துருக்கு. கோழி எப்படி உட்காந்துருக்குமோ அதே மாதிரி உட்காந்துருக்கு. நான் பாக்குறேன் எப்படி டிஸ்கிரைப் பண்ணது. ஒரு குப்பை 3-4 குப்பை பை மேல போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கு. கை இல்ல உட்காந்துருக்கு. சோ ரொம்ப பெருசு. நான் அதான் யோசிச்சேன், வேற குருவியா. நான் புதுசு எனக்கு அதான் யோசிச்சேன், ஒரே அவ்வளவு பெருசா இருக்கா முடி எவ்வளோ சொல்றது யோகி பாபு வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு கிட்டு கீழே வந்து தொக்குது. ஆனா அது உட்காந்துருக்கு, கையில உட்காந்துருக்கு. நீ பார்த்து ஏன்டா அவ்வளவு அழகாடா நீ பார்த்துருக்கு கேட்டேன். பின்னாடி உட்காந்துருந்தது வந்து வீட்டுல பாத்துட்டு திரும்பினதுல. ஆனா வந்து நான் இன்சைட்ல பார்க்கும்போது அதுக்கும் நான் கண்ணு பாக்கல, இப்படிதான் இப்படி இந்த பார்க்கும்போது அதை பார்த்துக்கிட்டு இருக்கு, இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு. பாத்துக்கிட்டு இருக்கு. ஒண்ணுமே சரியாது, நோண்டவே முக்கிய தச்சுல நோண்டவே இல்லை, பாத்துக்கிட்டு இருக்கு. நேரம் போவட்டா அதுவும் வந்து ஆனா அது மாதிரி இல்ல. இது கொஞ்சம் நீ பேசாது உனக்கு இருந்துச்சு. ஆனா இந்த கணக்குல தெரிஞ்சு இந்த சைடு பார்த்தா தெரிஞ்சு, இந்த சைடு பார்த்து இந்த சைடு பார்த்தாலும் அதை நீ பார்த்து தெரிஞ்சு முடிச்சு. அதெல்லாம் வந்து முடின்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒரு செட் உடல் ஆபரம் இருக்கு. பேயோட உடல் ஆபரம் இந்த டிபிக்கல் பே. இது வந்து நார்மல் ஏசியன் பேன்னு சொல்றாங்க.
ஆனா அது உண்மையா இல்ல ஏஷியன் ஏஷியன் டிபிக்கல் மலேசியன் மலேசியன். ஆனா வந்து உண்மையா இல்ல அது சமூக கண்ணாவானதுதான் இதுதான் எனக்கு அப்படியே. ஆனா வந்து அந்த நிறைய பேர் சொன்னாங்க, நான் கதை சொல்லிட்டேன், அந்த கண்ணை உண்மையா கண்ணு அது கண்ணுல நான் சொன்னேன், கண்ணுல பார்க்கல அது கண்ணு இருக்கும். நீ அந்த கண்ணு எல்லாம் பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி தான் ஆகும். நீ வழியில வந்து பார்த்து நிறைய கடை ஆக்சிடென்ட் ஆயிருக்க மோஸ்ட் ஆஃப்ல ராத்திரி தான் வந்து கடி அதை பார்த்துட்டோன்னே எப்போ ஆக்சிடென்ட் ஆயிருப்பாங்க. நிறைய பேர் செத்துட்டாங்க அப்படியே இதுல இருந்து உழுந்து தெரியாது. கேஸ்ல வெளியே வந்தது ஏன்னா வந்து எப்படி செத்தாங்க கூட யாருக்கும் தெரியாது. அன்சால்வ் மிஸ்டரி. ஆனா நான் யோசித்தேன், இது வந்து காணாக்காய் மாதிரி இது ஒரு வீணா போன கேமரா வீடியோ. ஏன்னா முக்காசி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் கேமரால இருந்தா நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்க சொல்ல முடியாது, ஏன்னா நான் வந்து கேமரால வந்தேன்னா என் வீட்டுக்கு வந்தேன், என் வீட்டுக்கு வந்தேன். ஆனா வந்து நான் வந்து சும்மா கேட்பேன், கேமரா இருந்தா அது ஓகேவா தம்பி, கேமரா இருந்தா ஓகேவாக்கா அப்படின்னு கேட்பேன். அப்புறம் அவங்களும் வந்து ராத்திரிக்கமும் தான் புரியுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மழையா ஊத்தம் டே என்னால அப்படி மாட்டி ஊத்திங்க. இது ராத்திரி கேமரா மட்டுமே ரெண்டு ஆக்ட் நான் ராத்திரி போகணும். டைப்பிங் பழைய பார்த்தீங்கன்னா கேமரா அப்படி போகணும். ஸ்டோரி ஓகேடா. ஆனா நான் கேட்டதுலேயே யாருக்கு த்ரில்லிங்கான ஸ்டோரி ரெண்டாவது ஸ்டோரி இருந்துச்சு. பையன் ரொம்பவே பயந்துட்டான். முதல் ஸ்டோரி விட ரெண்டாவது ஸ்டோரி வந்து கொஞ்சம் எப்படி பெற்ற முதல் ஸ்டோரி பரவாயில்ல. பட் ரெண்டாவது ஸ்டோரி இருக்கு. அடுத்த எபிசோட் அதெல்லாம் சொல்லு. ஸோ அவள்தான் இந்த வாரத்தோட கதைக்க ரெடியாமா. அவர்கிட்ட ஸ்டார்ட் அப் மறுபடியும் நான் பிட் ஸ்டாப்ல ஸ்டார்ட் அப் பண்ணி செபஸ்டின் வந்து அவங்க கதை சொல்லி என்ன ஆரம்பிச்சு விட்டு இதுக்கப்புறம் வாரம் கதைக்க ரெடியாகவும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நன்றி திரும்பி வந்ததுக்கு. நம்ம தனியா பாட்காஸ்ட் செஞ்சா நமக்கு பயம் எடுக்கும். இவங்க நான் வந்து ஆளை வச்சு நான் என் பையனை வச்சு செஞ்சாலும் அவனை பயப்படுறது கூட மாட்டேன். இவன் வந்து ஓகே நான் பயப்படுத்த மாட்டான். இங்க வந்து ஃபுல்லா வந்து ஃபன்னியான நான் ஏன் செஞ்சேன்னா இந்த சிப் டாக்ஸ் வாழ்க்கை செஞ்சேன்னா முக்கியம் அவ்வளவுதான் பயப்படுத்துவானுங்க. உன்னோட கதை உண்மையிலேயே உன்னை வந்து எவ்வளவு எஃபெக்ட் பண்ணி இருந்துச்சு. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் கதைய, ரொம்ப க்ளோஸ் ஆனது தான் சொல்லுவேன். பிகாஸ் சொல்ற கதை நம்புற மாதிரி இல்ல, நம்புற மாதிரி இருக்காது. ஆனா பட்டு பாருங்க, அப்பதான் எனக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதோட மீண்டும் உங்களை சந்திக்கிற வரை இது உங்களுடைய கேள்வி. நான் உங்கள் சிவஸ்திரன். அப்புறம் கதை எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது முக்கியமா கமெண்ட் பண்ணுங்கன்னு நம்புறேன். ஆனா சப்ஸ்கிரைபர் இப்ப 60 தான் ஏறி இருக்கு. இதுக்கு மேலே ஏறணும்னு நம்புறேன். நம்ம வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் போயிட்டோன்னே நம்ம கண்டிப்பா ஒரு vlog எடுக்கிறோம். அதுவும் இங்க கேமரா என்ன நைவேக்கு திருப்பி போறோம். 100 மட்டும் வச்சிருச்சுன்னா போதும். இருந்தாலும் இருந்தா ஃபீட்பேக் என்கிட்ட சொல்ல மறந்துடாதீங்க. இதுவரை டாடா பாய்.